மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்க. உங்களுக்கு வருகிற வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு வருகிற வசனங்கள் பெரிய பெரிய வசனங்கள். நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க ஜெபத்தில் ஆயத்தப்படுங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா? வசனம் எல்லாம் எடுக்காதீங்க. என்னோட டைம் இன்னும் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். வசனம் எல்லாம் எடுக்காதீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, ரோமர் 12:1-2 சொல்லுது. வசனம் எடுக்காதீங்க. நீங்க மனசுல மறுரூபமாகணும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றத, நீங்க மனசுல மறுரூபமாகணும், உங்க சிந்தனையில மறுரூபமாகணும், உங்க எண்ணங்கள்ல மறுரூபமாகணும், உங்களோட சரீரத்துல மறுரூபமாகணும், உங்களோட பார்வையில மறுரூபமாகணும், உங்களுடைய ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாம் மறுரூபம் மாறணும். எங்க அப்பா இப்படி, எங்க அம்மா இப்படி, நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன், நான் இந்த வேலைக்கு தான் போறேன், எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் வருது, எங்க குடும்பத்தில் இவ்வளவு கடன் இருக்கு, எங்க வீட்டில் இப்படி ஒரு நோய் இருக்கு, எங்க அப்பா இப்படித்தான் இருப்பாரு, நான் இப்படித்தான் இருப்பேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் எங்க சர்ச்சு இப்படிதான் இருக்கும், நான் இப்படிதான் இருப்பேன், சர்ச்சுக்கு நான் போவேன், வசனம்லாம் கேட்பேன், தீர்க்கதரிசனம்லாம் சொல்லுவாங்க கேட்பேன், ஆனா நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு இப்படித்தான் நடக்க போகுது, இப்படிதான், இவ்வளவுதான் இவ்வளவுதான் இவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் நடக்காது. இதுல இருந்து முதல்ல நீங்க வெளியே வரணும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா உன் மனசு மாறணும், உன் சிந்தனை மாறணும், உன் கண்கள் கண் பார்வை மாறணும், உன்னுடைய நினைவுகள் மாறணும், நீ பார்க்கிற பார்வை மாறணும். என் ஆண்டவர் மகா பெரியவர், என்னை இப்படி வைக்க போறதில்ல, என்னை ஆண்டவர் வேறு இடத்துக்கு கொண்டு போக போகிறார், என்னை வேற லெவல்ல மாற்ற போகிறார், என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார் அப்படின்னு நீ யோசிக்கணும். லிசன் கேர்ஃபுல்லி. நான் திரும்ப சொல்றேன் இதை, நான் திரும்ப சொல்றேன் இதை. நீ இதை மாத்திக்காம உனக்கு ஆசீர்வாதம் வராது பிள்ளையே. நீ உன் ஆண்டவரை பார்க்கறதுல, நீ உன் தெய்வத்தை ஜெபத்தோடு போய் பார்க்கறதுல நீ மாத்திக்க தயவு செய்து. எங்களுக்கு இப்படித்தான், நான் இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பேன், எனக்கு இந்த சர்ச்சு தான், நான் இப்படித்தான் இருக்க போறேன், நான் படிச்சிருக்கிற படிப்பு இவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான் நடக்கும். நோ நோ நோ, திரும்ப சொல்லுகிறேன், உன் சிந்தனையை மாத்து. அதான் சொன்னேன், மறுரூபம்.